இஸ்ரேல் பயணத்துக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில எப்பவுமே ஒரு சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கு. இதற்கு முன்னாடி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல எப்ஸ்டீனுடைய ஆலோசனைப்படி தான் இஸ்ரேலுக்கு மோடி போனாரு அப்படிங்கிற சர்ச்சை நிலவிக்கிட்டு இருந்துச்சு. அதற்கே இன்ன வரைக்கும் முடிவு தெரியாத பட்சத்துல, இப்ப அரசுமுறை பயணமா திரும்பவும் இஸ்ரேல் போயிருக்காரு நரேந்திர மோடி. அங்க போயிருக்கிறதுல இப்பவும் மிகப்பெரிய சர்ச்சை ஒண்ணு கிளம்பியிருக்கு. என்ன அப்படின்னா, இஸ்ரேலுடைய நாடாளுமன்றத்துல மோடி பேசுறதுக்கு முன்பாக அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினர்கள்லாம் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, மோடி பாலஸ்தீனுக்கு ஆதரவா இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சேர்ந்த பலரும் இன்னைக்கும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்த சர்ச்சை என்ன அப்படின்னா, அங்க மோடி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இஸ்ரேல் வந்து ஃபாதர்லேண்ட் அப்படின்னும், இந்தியா வந்து மதர்லேண்ட் அப்படின்னும் பேசியிருக்காரு. இதுவுமே மிகப்பெரிய சர்ச்சையா மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாம, இஸ்ரேலுக்கு நாங்க எப்பவுமே துணை நிற்போம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. உங்களுக்கு எல்லா காலகட்டத்திலயும் நாங்க துணை நிற்போம். நாங்க வந்து உங்களுடைய நண்பர்களா இருப்போம் அப்படின்ற மாதிரி அவரு பேசியிருக்காரு. இதுவும் மிகப்பெரிய சர்ச்சையா போய்க்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது நடத்துறது ஒரு சாதாரண போர் கிடையாது. அது ஒரு இனப்படுகொலை அப்படின்னே உலக அரங்குல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனையோ ஆயிரக்கணக்கானவங்கள வந்து இஸ்ரேல் கொலை பண்ணியிருக்கு. பச்சை குழந்தைகள் வந்து குடும்பத்தை இழந்து, குழந்தைகள் எத்தனையோ பேர் கை, கால்கள இழந்து இறந்தும் போயிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொம்மைய ஒரு குரங்கு தூக்கிட்டு போற மாதிரியான ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்திருப்போம். அது எந்த அளவுக்கு நம்ம மனச கலங்க வச்சுச்சோ, அதே மாதிரி ஒரு பொம்மைய வச்சுட்டு ஒரு குழந்தை பாலஸ்தீனத்தில தனியா தன்னோட தாய தேடுற வீடியோ ஒண்ணும் வெளியாச்சு. அதுவுமே நம்ம மனசெல்லாம் ரொம்பவே கலங்க வச்சுச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, ஒரு கொலைகார நாட்டுக்கு மோடி சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறதே நமக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் தான். காந்தி, நேரு அப்படின்னு எல்லா காலகட்டங்கள்லயுமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா தான் இந்தியா இருந்திருக்கு. எல்லா நேரங்கள்லயும் போர் நடக்கும்போதும் அமைதிக்கு ஆதரவா தான் இந்தியா இருந்திருக்கு. ஆனா, மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இப்படி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இல்லாம, இஸ்ரேலுக்கு ஆதரவா நிக்கிறது அப்படிங்கிறது உலக அரங்குல இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவமானத்த தேடி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்.